தமிழக மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திய பின் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் சென்னை வருகை தந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து கடந்த ஜூன் மாதம் 28 மற்றும் 30ஆம் தேதிகளில் 2 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க மீனவர்கள் சென்றனர். அப்பொழுது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். கைது செய்த மீனவர்கள் அனைவரையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வவுனியா சிறையில் அடைத்தனர். மேலும் நீதிபதி அவர்களுக்கு இலங்கை மதிப்பில் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் அந்த தொகையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று அந்த தொகையை செலுத்தப்பட்டதை அடுத்து 7 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு தொடர்ச்சியாக கொழும்பு வெளிக்கடை சிறையிலும் அதன்பின் கொழும்பு வெளிசுறா முகாமிலும் தங்க வைக்கப்பட்டு இருந்தனர். மேலும் கடந்த ஜூலை 27ஆம் தேதி அன்று கடலில் மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மேலும் இலங்கையில் உள்ள புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாலியா போரா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அன்று 9 மீனவர்களையும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் கொழும்பில் உள்ள வெளிசுறா முகாமில் தங்க வைக்கப்பட்டு இருந்தனர். இதேபோல் கடந்த 7ஆம் தேதி அன்று விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் என மொத்தம் 20 மீனவர்கள் சென்னைக்கு இலங்கையில் இருந்து இந்திய தூதரக அதிகாரிகள் அவசர கால கடவு சீட்டுகள் வழங்கி இலங்கையில் இருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு சுங்க சோதனை, குடியுரிமை சோதனை என அனைத்தையும் முடித்துவிட்டு மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அழைத்து சென்றனர்.